உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, முதல்ல நீங்க உள்ள போங்க. வாக்கா. என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு துர்கா. வீடும் நல்லா பெருசாதான் இருக்கு. ஆமா ஆமா, கிச்சனு, ஹாலு, பெட்ரூம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, சும்மா பேசணும்லாம் பேசாத. வெளியே நின்னு பாக்கும்போதே எங்களுக்கு வீடு சுத்தமா பிடிக்கல. ஆமாக்கா, நீ ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு பீத்திக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் இல்ல. ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய போடுறீங்களா? ஆனமலையில நம்ம இருந்த வீட்டை விட இது பெரிய வீடுதான், வசதியான வீடுதான். துர்காவை குறை சொல்றதே இவங்க ரெண்டு பேருக்கும் வேலையா இருக்கு. இங்க பாருக்கா, நான் டாக்டர் ஆகி இதை விட பெரிய வீட்டுக்கு உன்னையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறேனா இல்லையான்னு பாரு. வாடி. துர்கா, உன் தங்கச்சிங்களை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படாதம்மா. ஆமா துர்கா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பத்தி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ அக்கா, அம்மா, அவங்க பேசுறதெல்லாம் என்ன புதுசா? அம்மா, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எவ்வளவு வேலை இருக்கு. வீடு செட் பண்ணணும்ல. வாங்க வாங்க. சரி, முதல்ல நம்ம பூஜை ரூமை செட் பண்ணி சாமி கும்பிட்டுறலாம். சரி வாங்க. வா. சரி வாங்க. எதிர் வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க போல இருக்கு. ஹாசினி, என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியமா, எதிர்த்த வீட்டுல திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க பெரியமா. யாரோ புதுசா அங்க குடி வந்திருக்காங்க போல. ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இந்தாங்கம்மா. துர்கா, நீயே விளக்கேத்திரு. சரிம்மா. அம்மா, தீப்பெட்டி இல்ல? தீப்பெட்டி இல்லையா? சரி, கிச்சன்ல இருக்கான்னு நான் பாத்துட்டு வரேன். அம்மா, என்ன? கிச்சன்லயும் தீப்பெட்டி இல்லம்மா. ஐயோ, நான் கார்ல வரும்போதே கவனிச்சேன். பக்கத்துல எதுவுமே கடை இருக்கிற மாதிரியே தெரியலையே. மாதவி, நல்ல நேரம் முடிஞ்சிரும். நீ போய் அக்கம் பக்கத்துல எப்படியாவது விசாரிச்சு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. என்னால போக முடியாது. ஏய், அம்மா அம்மா விடுங்கம்மா. நானே எதிர் வீட்டுல போய் தீப்பெட்டி கேட்டு வாங்கிட்டு வரேன். சரிம்மா. மேடம், என்ன
மத்த யாரையுமே காணோம். வீட்ல யாராவது இருக்கீங்களா? மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். யாரு? வணக்கங்க. உள்ள வாமா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அம்மா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு துர்கா. எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அப்படி உங்க வீட்டுக்கு வண்டியில இருந்து பொருள் இறங்குறதெல்லாம் பார்த்தனே. ஆனா உங்களை பார்க்கல. பை தி வே, என் பேர் ஹாசினி. இவங்க என் பெரியம்மா பார்வதி. ஓ, ரொம்ப சந்தோஷங்க. வந்து உட்காருமா. இல்ல இல்ல பரவாயில்ல. அது வீட்ல பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு விளக்கேத்தலான்னு பாக்கும்போது தீப்பெட்டி இல்லைன்னு தெரிஞ்சது. அக்கம் பக்கத்துல கடை எதுவும் இல்ல, அதான் உங்ககிட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஒரு செகண்ட், நான் போய் தீப்பெட்டி கொண்டு வரேன். ஐயோ, மேட்ச் பாக்ஸ் இல்லையே. தீப்பெட்டியை காணோம். லைட்டர் தான் இருக்கு. சாரி, தீப்பெட்டியில குச்சி காலியா போயிடுச்சு. லைட்டர் தான் இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல, விளக்கேத்தணும், தீப்பெட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல மேட்ச் பாக்ஸ் இல்லையே. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறீங்க? பரவாயில்ல, கேளுங்க. இல்ல, அந்த போட்டோக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு கொடுக்குறீங்களா? அத வச்சு நான் என் வீட்டு பூஜை ரூம்ல விளக்கு ஏத்திட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடுறேன். பூஜை ரூம்ல விளக்கேத்ததானமா? தாராளமா எடுத்துக்கோ. தேங்க்யூ. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? நீங்களே போய் எடுத்துக்கோங்க. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.